ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். இந்த மாங்காவுடைய பேர் ஓவர்லாட் ஆஃப் இன்சைட். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த டைமிங்கில் வந்திருக்கக்கூடிய சாப்டர்ஸ்லாம் நான் இதோட கவர் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபர்தராக இன்னும் ஒரு 5-6 சாப்டர் வந்த வரைப்பு இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரொம்ப வளவலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ புரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ வளவலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸில் ஹீரோவுக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கும். ஸ்கில்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான சீல்னு கூட வச்சுக்கலாம். சீலை யூஸ் பண்ணி யாரை வேணாலும் ஹீரோக்கு கீழே ஒரு அடிமையாக மாற்றிக்க முடியும். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு குரூப் லீடரை தோக்கடிச்சா அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா சோல்ஜருக்குமே ஹீரோடைய அந்த முத்திரை போயிடும். இதனால ஹீரோவுக்கு எல்லாருமே லாயலா தான் இருப்பாங்க. தனி நபர் தோக்கடிக்குன்னா அவங்கள தோக்கடிச்சுட்டே அவன் மேல சீலை போட்டுக்க முடியும். இந்த விஷயத்த ஹீரோடைய சிஸ்டம் மூலயமா பார்த்துட்டு என்னுடைய மாஸ்டர் எனக்கு கீழே ஒரு குரூப்பை உருவாக்கணும்னு சொன்னாரு. ஆனா அது யாரு லாயலா இருப்பாங்கன்னு என்னன்னு தெரியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஜூலி பேரரசர் சொந்த மக்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டாரு. அந்த ஒரு நிலைமை எனக்கு இந்த சீல் மூலயமா வராது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அந்த சீலை எடுத்துக்கிறான். சீல் கையில வந்துடுது. அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோடைய வீட்டுல, ஹே ஜியான்சன், என்னடா பண்ணி வச்ச? போட்டியில கலந்துக்க போற எல்லா சோல்ஜருமே ஒன்னு நினைச்சு பயத்துல இருக்காங்க. 8th லெவல்ல இருக்கக்கூடிய அசாசினா உனக்கு கீழே அடிபணிய வச்சிட்டியாமி, இது உண்மையா அப்படின்னு ஸ்வாட் மாஸ்டர் கேட்கும்போது ஆமான்னு ஹீரோ சொல்றான். இதுக்கு காரணம் நயன் மியாஸ்மா பூச்சா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் ஆமான்னு சொல்றான். அப்ப உங்ககிட்ட எவ்வளவு மியாஸ்மா பூச்சா இருக்கு? 10 மில்லியன், 18 மில்லியன், 20 மில்லியன், 50 மில்லியன் சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் எண்ணிக்கையை ஏத்திக்கிட்டே போறாரு. ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு 80 மில்லியன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டு என்ன 80 மில்லியனா? 80 மில்லியன் 80 மில்லியன் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு மேல சொன்னா என் மாஸ்டருக்கு நெஞ்சு வெளியே வந்துரும்னு ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம மாஸ்டரும் பக்கத்துல உட்காந்துட்டு பரவாயில்ல, இது ஒரு ட்ரம் கார்டா இருக்கட்டும், கிரேட் சியாவோடைய பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் தான் கசிஞ்சிருக்கு. அப்போ நீ 10 மில்லியன் மியாஸ்மா பூச்சை வச்சிருந்த, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ 10 மில்லியன் மியாஸ்மா பூச்சி தான் வச்சிருக்குன்னு தெரிய வரும். ஆனா உன்கிட்ட அதுக்கும் மேல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே, மாஸ்டர் இந்த மியாஸ்மா பூச்சை வச்சுட்டு சதுரா நாட்டை சேர்ந்த 9th லெவல் கூட என்னால் சண்டை போட முடியுமான்னு ஹீரோ கேட்கும்போது, என்னடா சொல்ற? அவர் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு எப்படி இருந்தாலும் 100 மில்லியன் மியாஸ்மா பூச்சா தேவைப்படும். ஏன்னா அவர் 400 வருஷத்துக்கு முன்னாடியே 9th லெவலை அச்சீவ் பண்ணிட்டாருன்ட்டு ஹீரோ கிட்ட அவர் சொல்றாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் ஒரு ஃபியூ மில்லியன் தானே இருக்கு, உன்னுடைய 9 மியாஸ்மா பூச்சை வளர்க்கறதுக்கு என்ன தேவைன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஹை குவாலிட்டியான ஸ்ட்ராங்கான பீஸ்டோடைய உடம்பு தான் மாஸ்டர் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு, இல்ல மாஸ்டர், ஸ்வாட் கார்டு கொடுத்த அந்த டிராகனுடைய சடலம் இருக்கு, அது மூலியமா என்னோட 9 மியாஸ்மா பூச்சை அடுத்த கட்ட நிலைக்கு என்னால் கொண்டு போக முடியும்னு ஹீரோ சொல்றான். ஆனா நீ போட்டியில 9 மியாஸ்மா பூச்சை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வெளிப்புற சக்திகளை கடன் வாங்க கூடாதுன்ட்டு ரூல்ஸ் போட்டாலும் போடுவாங்க அப்படின்னு ஸ்வாட் மாஸ்டர் சொல்றதை கேட்டுட்டு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 மாசம் இருக்கு, அதுக்குள்ள என்னோட சொந்த சக்தியையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓகேன்னு ஸ்வாட் மாஸ்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஹீரோவுமே எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டத்துல பாத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த கட் பண்ணா மேஜிக் சிட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்துல பார் கார்டு, ஸ்வாட் கார்டு, ட்ரீம் கேர்ள் இவங்க 3 பேர் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டருங்க கிரேட் சியாவை நோக்கி படையோட வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள தடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஐலாண்ட்ல இருந்து பிரிஞ்சு போன அந்த 3 ஐலாண்டையும் நம்ம திருப்பி ஒன்று சேர்க்கணும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம்கள் கேட்கும்போது, நம்மளும் ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியா கைப்பற்றலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த சுடர் இறையாண்மை தான் இதுக்கு தடையா இருக்கான். அவனால நம்ம எல்லாத்தையுமே போட்டு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி ஐலாண்டெல்லாம் ஒன்று சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, ஜியான்சனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு பார்கார்டு சொல்றாரு. அவனால எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒண்ணுமே புரியாம கேட்கும்போது, அவனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும் போதும், அவனுடைய விஷயத்துல நம்ம தலையிட வேணாம் அப்படின்ட்டு வார்கார்டு சொல்றாரு. பல வருஷமா இந்த போர் நீடிச்சிட்டு இருக்கு, அவனை மட்டும் எப்படி நம்பி விட முடியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கேட்கும்போது, என்னால எதையும் சொல்ல முடியாது. ஆனா நான் சொன்னா கரும வினைக்கு ஆளாயிடுவேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும்.
ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு ஒரு பட்டுப்பூச்சி மூலியமா ஒருத்தன் வந்தான். அவன் ஃப்யூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னான்ட்டு பார்காட் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இதுக்கு வாய்ப்பே கிடையாது. 10வது லெவல்ல இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்க முடியும். 10வது நிலைக்கு யாராவது போனாங்களான்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ளும் ஷாக்கா பார்காடிட்டு கேட்கும்போது, என்னால அதிகமா எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா கர்ம வினைக்கு நான் ஆளாயிடுவேன். ஆனா ஃப்யூச்சர்ல நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு பார்காட் சொல்றாரு. அவங்களுக்குமே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பார்காடுமே நீங்க ஜியான்சனை பாதுகாத்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த டைம் ட்ரீம் கேலும் ஸ்வாட் கார்டும் கிரேட்சியா எப்படி இருக்கும்ட்டு கேட்கும்போது அவர் யோசிச்சு பாக்குறாரு. கிரேட்சியா மொத்தமும் ரத்த வெள்ளத்துல பார்காடோடைய தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையிலையும் ஸ்வாட் மாஸ்டருடைய உடம்புல கத்தி இறங்கி செத்து போய் கிடக்குறாரு. இந்த பக்கம் ட்ரீம் கேர்ள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போறாங்க. ரேட்சியா எப்பவும் நல்லாவே இருக்கும்ட்டு வார்கார்ட் சொல்றாரு. அந்த இடத்த கட் பண்ணா அந்த 3 ஐலாண்டுங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதை ஹோஸ்ட் பண்றது சுடர் இறையாண்மையுடைய ஃபர்ஸ்ட் டிசபிள். இந்த வருஷம் இந்த போட்டியில நம்ம பயங்கரமான ஒரு வெற்றியை வாங்கியாகணும்ட்டு யாங் மிங்மின் சொல்றான். இதை கேட்டு மற்றவங்க எல்லாருமே இவன் சுடர் இறையாண்மையுடைய ஒரு டிசபிள், ஆனா இவன் 7th லெவல்ல தான் இருக்கான், இவெல்லாம் இந்த இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தர் மனித பேரரசர் கிரேட்சியாவோல ஒரு பெரிய ஆளா இருந்தாரு. அவருக்கு இவன் பாடிகார்டா இருந்து அவருக்கே துரோகம் செஞ்சு ஒரு கொடூரமான விஷயத்துக்கு இவன் ஆளாயிருக்கான். அதுக்கப்புறம் இறையாண்மை கூட சேர்ந்து நிறைய விஷயத்துல இவன் ஈடுபட்டிருக்கான். இவனை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்கன்ட்டு மத்தவங்க சொல்றாங்க. அப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு அவனுடைய பவரை ரிலீஸ் பண்ணும்போது இல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. முதல்ல இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துற மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்பனாதான் நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த போட்டியில 2 விஷயம் முக்கியமா நடக்கணும். ஒன்று புஜ்ஜி, இன்னொன்று ஜியான்சன். 2 பேருமே சாகணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு இதை பண்ணா ஒரு வார் டிக்ளேர் பண்ண மாதிரி ஆயிடும். எதிர்பக்கத்துல இருந்து அட்டாக் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ட்டு ஒருத்தர் சொல்றது கேட்டுட்டு, ஆமா எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருக்க போறோம், புதிய ஒரு சகதத்தை கொண்டு வருவோம். நீங்க சொல்றது எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நாங்க மட்டும் கிரேட்சியாவோ கூட சண்டை போட்டாங்கன்னா எங்களுடைய கீழ்மட்ட ட்ரைப் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நாங்க கூட அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க யார் இருக்காங்கன்னு தெரியும்ல, ட்ரீம் கேர்ள். அவளால ஒரு பேரழிவையே கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது என்ன நீங்க என்கிட்ட ஜோக் பண்றீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது அவனும் சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு ஏன் இறையாண்மை வரலன்னு உங்களுக்கு தெரியுமா, அவரு சி ட்ரைப் கூட டீ குடிக்க போயிருக்காரு. அவங்களுடைய ஹெல்ப் மூலயமா கண்டிப்பா கிரேட்சியாவை அழிக்க முடியும்ட்டு அவன் சொல்றான். இதுக்கு நம்மளுடைய பசங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக கடவுளுடைய கண், கடவுளுடைய இதயம், கடவுளுடைய கை, இதே மாதிரியான பொக்கிஷம் நிறைய இருக்கு. இதை வச்சு அந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த இடத்த கட் பண்ணா ஹீரோ ஒரு உத்தரவு போட்டிருக்கான் கிரேட்சியாவோல, நீங்க உங்களால எவ்வளவு மாஸ்டர் கொல்ல முடியுமோ அவ்வளவு மாஸ்டரை கொண்டு எங்க கிட்ட எடுத்துட்டு வாங்க, அதுக்கு ஏத்த மெரிட்ஸ் பாயிண்ட்ஸை உங்களுக்கு நாங்க தரோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போகுது. ஸ்கூல் படிக்கிற பையன் இதை கேட்டுட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா மக்களும் கூட்டமா வெளியே போயிட்டு இருக்காங்க, என்னத்துக்கு இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்க பாட்டுக்கு கேம் ஆண்டு உட்காந்துருப்போம், உனக்கு என்னடா வந்து கேட்கும்போது, ஹேய் என் தலை என்ன சொல்லிட்டான் பாத்தியா, மாஸ்டர்ஸை கொண்டா மெரிட்ஸ் பாயிண்ட் கிடைக்குமான்னு சொன்னோடனே, குயல இதை ஏன்ட்டு நீ முன்னாடியே சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிச்சிட்டு ஓடாங்க. ஏன்னா மெரிட்ஸ் பாயிண்ட் வச்சு நிறைய எக்யூப்மெண்ட்ஸையும் நிறைய கடனையும் அடிக்க முடியும். அதனாலதான் இவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி நிறைய பேர் மாஸ்டர்ஸை ஹன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கடா வேற எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு சில பேர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோட நியூஸ் மற்ற பெரிய தலைக்கட்டுக்கெல்லாம் போயிருக்கும் இல்லையா, ஸோ ஹீரோவை மருமகனா ஏத்துக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலியில இருக்கிறத எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதனால அவங்க ஃபேமிலியோட கஜானாவே காலியானாலும் பரவாயில்லன்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த நியூஸ் ஒரு அரை நாளுக்குள்ளேயே நிறைய பேர்த்த ரீச் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. வா நான் ஸ்டோரேஜ் ரூமுக்கு ஒன்று கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் ஹீரோவை கூட்டிட்டு வராரு. அங்க ஏகப்பட்ட மாஸ்டரோடைய உடம்பு இருக்கு. 8வது நிலையில இருந்து முதல் லெவல்ல வரைக்கும், முதல் லெவல்ல எல்லாம் மில்லியன் கணக்குல பாத்தீங்கன்னா சடலங்களை குமிச்சு வச்சிருக்காங்க. உன்னுடைய பூச்சியை வச்சு சீக்கிரமா சாப்பிடு, இல்லைன்னா போக போக இந்த இடத்துல இடமே இருக்காது வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஃபேமிலி, பிரின்சஸோட ஃபேமிலி நிறைய பங்களிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாரு. உள்ள நயனுக்கும் அப்பா சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாயில எச்சு ஊறிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் சாப்பிட வெளியே வர சொல்றான். 80 மில்லியன் மியாஸ்மா பூச்சியும் ஒரேடியா வந்து அந்த மாஸ்டருங்களை
சாப்பிட ஆரம்பிக்குது. இதுங்கள சாப்பிடுறது மூலியமா அடுத்த கட்ட தலைமுறைய பூச்சி உருவாக்க முடியுமான்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் கேட்கும்போது, "இல்ல அதுக்கு வாய்ப்பில்ல. இன்னமும் 10 இல்லன்னா 100 மடங்கு கூட தேவைப்படும்" அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். "என்ன இதையும் தாண்டி அதிகமா தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டரே ஷாக்ல கேட்கும்போது, "ஆமா மாஸ்டர். இத சாப்பிட்டு இன்னும் வளர்ந்தாலும் கூட மியாஸ்மா பூச்சி தங்க வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாது. அதனால நான் அபீஸ் உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல தங்க வைக்கலான்னு இருக்கேன்னு" ஹீரோ சொல்றான். அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. நயனியுமே, "அப்பா நானும் போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல வேணாம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். பக்கத்துல இருந்த பீட்லயுமே, "அப்பா எனக்கு எப்ப சாப்பாடு? நீங்க ஒரு இடத்துக்கு கொண்டு போறீங்கன்னு சொன்னீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பீட்டில் கேட்கும்போது, "நான் இந்த போட்டி முடிஞ்ச வரைக்கும் நான் உன்ன கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் இந்த ரத்தத்த குடி" அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ட குடுக்குறான். ஜூலி காட் பேரரசருடைய இடத்துக்கு நான் போயணும். அப்பனா தான் நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். இந்த ஸ்கை கிளவுட் டோர்னமெண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் அங்க போறேன் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்றான். அந்த இடத்த கட் பண்ணா ஸ்வாட் காடும் ட்ரீம் கேர்ள் தான் பேசிட்டு இருக்காங்க. "எதுக்காக என்ன சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தூங்குனாதான் நான் அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியும். நான் 10வது நிலைக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு ஏற்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ளும் கொஞ்சம் கடுப்பா பேசும்போது, "நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு. மத்த நாடுங்க எல்லாமே எங்க நாடு தான் ரொம்பவும் சிறந்த நாடுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இத்தனைக்கும் கிரேட் சியோவுக்குள்ளேயே இந்த மாதிரி போட்டியில நடந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம நாட்டிலேயே இருந்துகிட்டு மத்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ட்டு" ட்ரீம் கேர்ளும் கடுப்பாகுறாங்க. "வேற ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் மொத்தமா சொல்லு. மொத்தமா ஃபினிஷ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு சொல்லும்போது, "அப்புறம் உன்னுடைய பிரதர் அவன் பல மாஸ்டர்களுடைய சடலத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை கிளாஸ் சேஞ்ச் பண்றதுக்கான நடவடிக்கை இருந்தாலும் கூட, ஆனா அவ்வளோ மாஸ்டர் எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்றதுல 10க்கு 7 உண்மை 3 பொய். ஏதோ ஒண்ணு நடக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "சரி அவன் எங்க?" அப்படின்ட்டு கேக்குறாங்க. இத கேட்டு அவருமே, "என்னன்னு தெரியல. அபியசலத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க மாஸ்டர் எல்லாம் கொன்னுகிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ இது வரைக்கும் தான் ஆன்கோயிங்ல வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சாப்டர் வந்திருக்கு. இன்னும் ஒரு 5, 6 சாப்டர் வந்த வரைக்கும் நான் ஃபைனலா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் மாங்காவுல சந்திக்கலாம். பாய்.